நிறைய நம்ம டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக உடற்பயிற்சி எனக்கு செய்ய நேரம் இல்லை, நடைப்பயிற்சி எனக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை, ஒரு சின்ன ஒரு 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 எக்ஸசைஸ் சொன்னால் கூட நேரம் இல்லை. கை தட்டுறது ஒரு பயிற்சி. ஆಮೇಲೆ அந்த கைகளை முழுவதுமாக இது ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்குது, நமக்கு எல்லா ஆர்கனுமே இந்த கையில் தான் நமக்கு அந்த சக்தி மையங்கள் இருக்குது. உள்ளங்காலில் உள்ளங்கைகளில் தான் நமக்கு இருக்குது. அப்போ அந்த கையை இப்படி தட்டுறதுனால என்ன ஆகுது, நேராக அந்த கை வச்சுட்டு இப்படி கை தட்டிக்கிட்டே ஒரு 10 நிமிஷம் நடக்கலாம். நான் அதை தான் என்ன சொல்வேன்னா, ஒரு 3 மெத்தட்ஸாக சொல்வேன். அதாவது ஆயில் புல்லிங், வாயில் ஆயில் வச்சுக்கோங்க, மாடிக்கு போங்க, விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு சன்லைட் படுற மாதிரி ஒரு காலை வெயிலில் போய் நில்லுங்க. அப்போ ஆயில் புல்லிங் ஆச்சு, விட்டமின் டி அப்சார்ப்ஷன் ஆச்சு. ஒரு வாக்கிங் மாதிரி மாடியை சுற்றி வாங்க, சுற்றி வரும்போது கை தட்டுற பயிற்சியும் செய்திருங்க. இது அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம உடம்புல நம்ம 7 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அந்த 7 சக்கரங்களின் நிலைகளை, அதன் மையங்களை சிறப்பாக ஆக்கும். அந்த 7 சக்கரமும் நமக்கு ஆக்டிவேட் ஆனாலே எல்லா நோய்களையும் அது குணப்படுத்தும். நமக்கு இருக்கிற நோய்கள் எல்லாமே படிப்படியாக குணமாகும். இதை நீங்கள் செய்து பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும். 48 நாள், ஒரு 48 டேஸ் ஒரு சேலஞ்ச் மாதிரி செய்யுங்க. எந்தவித காம்ப்ரமைஸும் வச்சுக்காதீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இதை செய்தே ஆவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 48 நாள் இந்த கைத்தட்டுற பயிற்சியை நீங்கள் செய்து பாருங்கள். முடிஞ்சால் நான் சொன்ன மாதிரி மொட்டை மாடி, இப்போ மழைக்காலம் தான் இருந்தாலும் உங்களுக்கு எப்போ வெயில் கிடைக்குதோ அந்த வெயில் டைமில் நீங்கள் கொஞ்சம் செய்யுங்க. உச்சி வெயிலில் வேணால் காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே, மாலையில் ஒரு 3 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே அந்த மாதிரி செய்யுங்க. அப்போ இந்த கைத்தட்டுற பயிற்சி ஒன்றே நம்மளுடைய சக்ராஸை சமநிலைப்படுத்துது. நம்ம மைண்டு, அதாவது மூளையோட செயல்திறன், மூளையில் உள்ள ரத்த ஓட்டம், பிராணசக்தியை மேம்படுத்துது. நம்ம உடலில் உள்ள பிராணசக்தி ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. ரத்த ஓட்டம் பிராணசக்தி அதிகரித்தாலே நம்ம உள் உறுப்புகள் எல்லாம் சீராகும். உள் உறுப்புகளில் இந்த பிராணன் கெட்டு போகிறதும் ரத்தம் கெட்டு போகிறதும் தான் அன்றைக்கி பல்வேறு நோய்களுக்கு காரணம். பல்வேறு இல்லை, எல்லா நோய்களுக்குமே காரணம். அப்போ இதை சரிப்படுத்தும் பொழுது என்னாகும், எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும். மெமரி லாஸ் இருக்குது, படித்தா குழந்தைங்க மறந்து போயிடுறாங்க, கை தட்டுங்க. எனக்கு முதுகு வலி இருக்குது, கால் வலி இருக்குது, கை வலி இருக்குது, கை தட்டுங்க. எனக்கு முடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது, ரத்த ஓட்டம் சரியாக இல்லை, ரத்தம் எனக்கு சரியாக இல்லாமல் அனிமிக்காக இருக்கிறேன், கை தட்டுங்க. கணையத்தில் பிரச்சனை இருக்குது, இப்படி நம்ம தட்டும் போது இந்த இடத்துல கணையத்தோட சுரப்பிகள்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம அப்படியே ஆக்டிவேட் ஆகும். லிவர் ஃபங்க்ஷன் இருக்குது, நுரையீரல் ஃபங்க்ஷன் இருக்குது, கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, நம்ம முடிகளுக்கு, எல்லாத்துக்குமே இதில் இருக்குது. குடல், நம்ம இதில் குடல்லே இந்த பாகம் இருக்குது. அப்போ நம்ம கையை தட்டுறதுனால என்ன ஆகுது, சக்கரை நோய், பிபி, ப்ரெஷர், எல்லாமே, தைராய்டு பிரச்சனையிலேருந்து சரிதான், முடி உதிர்தல் பிரச்சனையிலேருந்து, ரத்த ஓட்டம் சீர்படுறது, இந்த அனிமிக் பிரச்சனையிலேருந்து, கணையம், கல்லீரல், சிறுநீரகம், எல்லா உறுப்புகளும் இதில் பலப்படும். இது உண்மை. இதை நீங்கள் செய்து பார்த்தா தானே தெரியும். செய்யாமல் நம்ம சும்மா சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இதை நீங்கள் செய்து பார்க்கும்போது தெரியும். எனக்கு இவ்வளோ நாள் வீசிங் இருந்து இந்த செய்தோன்னே குறைஞ்சி போச்சு, இவ்வளோ நாள் எனக்கு சுகர் ரொம்ப குறையவே இல்லை, இப்போ இதை செய்யும் போது நல்லா இருக்குது. அப்போ ஏன்னா அந்த ஒரு நம்ம சக்ராஸ் சரியாகுது. இந்த கைத்தட்டுற ஒரு பயிற்சியிலேயே நம்ம உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது பொதிந்து இருக்கிறது. அப்படிங்கிறத மறக்காதீங்க, செய்து பாருங்கள்.